இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் த பேரபிள் ஆஃப் கோல்ட் பேக்ஸ். ஒரு மனுஷன் இருப்பார். அவர் வந்து அவரோட 3 சர்வன்ஸை கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் அவரோட வெல்த்தை கொடுப்பாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஜேர்னி எடுப்பார். அதில் வந்து ஃபஸ்ட்டு சர்வெண்ட்டுக்கு 5 பேக்ஸ் ஆஃப் கோல்டு கொடுப்பாரு, செகண்ட் சர்வெண்ட்டுக்கு 2 பேக்ஸ் ஆஃப் கோல்டு கொடுப்பாரு, தேர்ட் சர்வெண்ட்டுக்கு 1 பேக் ஆஃப் கோல்டு கொடுப்பாரு. கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து மெயின் என்னன்னா, the bags that he gave to these servants were depending on their ability. The master, the man knew what was the ability that their servants had. அவர் முதல் சர்வெண்ட்டுக்கு அதிக எபிலிட்டி இருந்ததுனால he entrusted him with 5 bags of gold. செகண்ட் சர்வெண்ட்டுக்கு அதோட கம்மி எபிலிட்டி இருந்ததுனால he entrusted him with 2 bags of gold. தேர்ட் சர்வெண்ட்டுக்கு அதோட கம்மியாக இருந்ததுனால he entrusted him with 1 bag of gold. So depending on their abilities, the man entrusted his wealth to their servants, to his servants. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த மெயின் பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அவங்க எபிலிட்டிக்கு தக்க மாதிரி மேன் வந்து கொடுத்துட்டு போனார் தன்னுடைய வெல்த்தை. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இந்த 3 சர்வன்ஸும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி இந்த வெல்த்தை ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த 5 பேக்ஸ் ஆஃப் கோல்டை டபுள் ஆக்கி 10 பேக்ஸ் ஆஃப் கோல்டாக ஆக்குறாரு. செகண்ட் சர்வெண்ட் என்ன பண்ணுறாரு, அதே தான் பண்ணுறாரு. he doubled the 2 bags of gold and made it to be 4 bags of gold. லாஸ்ட் சர்வெண்ட் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பேக் ஆஃப் கோல்டு, ஒரே ஒரு பேக் ஆஃப் கோல்டு தான் அவர் ரிசீவ் பண்ணார். அதை எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சிடறாரு, கிரவுண்ட் அடியில் மறைச்சி வச்சிடறாரு. ஏன் அப்படி மறைச்சி வச்சாரு, ரீசன் என்ன? அதோட ரீசன் என்னன்னா, அவர் வந்து இவங்க ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க. தே ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தேர் மாஸ்டர், த ஃபியர் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தேர் மாஸ்டர். அதனால தான் அவங்க வந்து யார் சொல்கிறதும் கேட்காம ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக அந்த பேக்ஸ் ஆஃப் கோல்டை எவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவங்க அந்த மாஸ்டருடைய ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபெய்த்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த லாஸ்ட் சர்வெண்ட் என்ன பண்ணாருன்னா, மற்றவங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொன்னதை கேட்டார். என்ன கேட்டாரு, இதை எப்படி பார்க்கலான்னா, எப்படி அவர் வந்து மற்றவங்கள சொல்றதை கேட்டு ஏமாந்து போய் பொதிச்சு வச்சாருன்னு பார்க்கலாம். அந்த லாஸ்ட் சர்வெண்ட் வந்து என்ன பண்றாருன்னா, மாஸ்டர் ரிட்டர்ன் ஆகிறார், ஜேர்னிலேருந்து ரிட்டர்ன் ஆகி, நீங்க நான் கொடுத்த வெல்த்தை ரிட்டர்ன் பண்ணுங்க, நீ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் வந்து சொல்றாரு, நான் வந்து 5 பேக்ஸை 10 பேக்ஸ் ஆஃப் கோல்டா மாத்திருக்கேன்னு. அப்போ உடனே மாஸ்டர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு அவரை. வெல் டன் மை குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். நீங்க வந்து சின்ன காரியத்துல உண்மையா இருந்த, யூ பீன் ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ், ஸோ ஐ வில் மேக் யூ த ரூலர் ஓவர் மெனி திங்ஸ். அநேக காரியத்துக்கு அதிபதியாக ஆக்குவேன்னு சொல்றாரு. அது சொல்றது மட்டும் இல்லை, கம் அண்ட் டுவெல், ஷேர் இன் மை ஹாப்பினஸ் சொல்றாரு, ஷேர் இன் மை ஜாய்ன்னு சொல்றாரு. அதே மாதிரி செகண்ட் சர்வெண்ட்டும் வந்து நான் வந்து 2 பேக் வந்து 4 பேக்கா 4 பேக்ஸா வந்து மல்டிப்ளை பண்றாரு, டபுளாக கொடுக்குறாரு. அப்போ மாஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷமாகி அந்த செகண்ட் சர்வெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, அதே தான் சொல்கிறாரு, அதே வேர்ட்ஸ் தான். வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேக காரியத்துக்கு அதிபதியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லை, கம் அண்ட் ஷேர் இன் மை ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து லாஸ்ட் சர்வெண்ட் கிட்ட போகும்போது லாஸ்ட் சர்வெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்டர் நான் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் மேன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து விதைக்காத நிலத்தில் அறுவடை செய்கிறவர், நீங்கள் ஸ்கேட்டர் பண்ணாத இடத்துல வந்து கேதர் பண்ணுறவர், நீங்கள் ரொம்ப டஃப் மேன், மற்றவங்க பொருளுக்கு நீ ஆசைப்படுறவர், அந்த மாதிரி வந்து சொல்கிறேன். அதனால பயந்து போய் என்ன பண்ணிட்டேன்னா, உங்களுடைய பேக் ஆஃப் கோல்டை சேஃபாக வைக்கணும்னு சொல்லிட்டு பூமி அடியில் பொதிச்சு வச்சுட்டேன்னு சொல்கிறாரு. ஐ ஜட்ஜ் யூ கில்ட்டி பை யோர் ஓன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த மேன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சர்வெண்ட் கிட்ட சொல்கிறாரு, நீ அப்படி என்ன ஹார்ட் மேன் சொல்லியிருந்தீங்கன்னா நீ வந்து அட்லீஸ்ட் பேங்க்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கு இன்ட்ரெஸ்டாவது கிடச்சிருக்கும் என் மணிக்கு, நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு யுவர் விக்கெட் சர்வெண்ட் சொல்லி அவங்ககிட்ட அந்த 1 பேக் ஆஃப் கோல்டும் வாங்கி 10 மாற்றினா பார்த்தீங்களா, 5 10 மாற்றினவங்கிட்ட கொடுத்துட்றாரு அந்த பேக் ஆஃப் கோல்டை. இந்த மெயினாக இந்த பேரபிளோடைய மெயின் தீம் என்னன்னா, த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டுக்கும் ஒரு விக்கெட் சர்வெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஏன் அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா, தே ஹேட் த ரெஸ்பெக்ட் ஃபார் தேர் மாஸ்டர். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் இந்த பேரபிள்னா, மாஸ்டர் மேலே இந்த ரெஸ்பெக்ட்,
அண்ட் ஃபியர் தான் வந்து இவங்க யார் சொல்றதும் ஏன்னா அவங்க 2 பேருக்குமே இதே மாதிரி பேசியிருப்பாங்க, மாஸ்டரை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனா யார் சொல்றதும் காதுல வாங்காம இவங்க என்ன பண்ணாங்க, மாஸ்டர் மேல இந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒழுங்கா காத்துட்டு அவங்க அந்த அவர் கொடுத்த பொருள் மேல அந்த ரெஸ்பெக்டை காமிச்சாங்க. the way you respect a person, எவ்வளவு தூரம் அந்த பர்சன் ரெஸ்பெக்ட் பண்றியோ அவர் கொடுக்குற பொருள் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் உனக்கு இருக்கும். அதை பத்திரமா பார்த்துப்பேன். if you don't respect the person, அவங்க கொடுக்குற பொருளும் உனக்கு பெருசா தெரியாது. அந்த தேர்ட் சர்வெண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, he had no respect for his master. not only he had no respect, he heard other person's lie. என்ன சொல்றான், you are a hard man, நீ ஸ்கேட்டர் பண்ணாத இடத்துல இருந்து வந்து கேதர் பண்ணுவீங்க, நீ சோ பண்ணாத இடத்துல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மத்தவங்க சொல்றதை கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு போய் புதைச்சு வைக்கிறான். அவர் ஃபெய்த்ஃபுல்லா இல்லாம இருக்கிறதுக்கு ரீசனே அவனோட பயம் தான். சரி, ஒரு பயம் என்ன பண்ணுது பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் எடுத்து போட்டுருது. ஸோ ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம வந்து த ரெஸ்பெக்ட் இருக்கணும். அந்த ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் நம்ம அவங்க கிட்ட ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். இந்த பேரபிள்ல வந்து நான் கிங்டம் ஆஃப் காடோட எப்படி கம்பேர் பண்றேன்னா, நம்மளுக்கும் கடவுள் வந்து சில காரியத்தை கொடுத்துருக்காரு. he has entrusted us with certain spiritual things that helps us to grow in faith and help us to achieve our salvation. நம்மளுக்குள்ள கடவுள் வந்து deeds வச்சிருக்காரு. செத்த கிரியைகள் இல்ல, ஜீவனுள்ள கிரியைகள், deeds that are done in light. அந்த மாதிரி deeds எனக்குள்ள இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னா, ரோமன்ஸ்ல பவுல் சொல்வாரு, நன்மை செய்யணும் என்ற ஆசை எனக்குள்ள இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ எனக்குள்ள ஒரு கடவுளோட காரியங்களை ஒபே பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா the ability to do what God wants, the ability, அந்த செய்யற திராணி, அது செய்யத்தக்க கெப்பாசிட்டி எனக்குள்ள இல்லை. ஏன்னா the law of life and spirit and life was weakened by sin. அதனால என்னோட எபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா நன்மை செய்வது ரொம்ப ஆசையா இருக்கு. நன்மை செய்யற ஆசை இருந்தாலும் அது செய்யக்கூடிய எபிலிட்டி எனக்குள்ள இல்ல. எவ்வளவு மிசரபிள் மேன் நான்னு பவுல் சொல்வார். இந்த ரோமன்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங், அது என்ன மேனை பத்தி காமிக்குது. ஆனா நான் ஏன் இந்த பேரபிளோட ரிலேட் பண்றேன்னா, நன்மை எபிலிட்டி இந்த மாஸ்டர் எதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட எப்படி கொடுத்தாருன்னா, டிபெண்டிங் ஆன் த எபிலிட்டி ஹி என்ட்ரஸ்டட் ஹிஸ் ரிச்சஸ். ஸோ நம்மளுக்குள்ள எபிலிட்டி வச்சிருக்காரா, கடவுள் நம்மள்கிட்ட ஒன்று கொடுத்துருக்காரு. எதை நம்பினா நம்மளோட எபிலிட்டியை நம்பி ஒன்று கொடுத்துருக்காரு. நான் இதை செய்வேன், எனக்குள்ள அந்த எபிலிட்டி இருக்கு, அவர் பார்த்துருக்காரு, அவர் கண்கள் வந்து கண்டிருக்கு. ஏன்னா அந்த எபிலிட்டி கொடுத்ததே அவர் தான். நமக்குள்ள அந்த எபிலிட்டி வச்சதே அவர் தான். ஏன்னா பவுல் சொல்றாரு, தேங்க் காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த எபிலிட்டி நமக்குள்ள வந்துருச்சான். ஏன்னா ஜீசஸ் த்ரூ ஹிஸ் ஹியூமன் லைஃப், he used his human life to obey God and made the law of life, spirit and life powerful again, so that we will live following the spirit. அப்போ மறுபடியும் எனக்கு இந்த எபிலிட்டி வந்துருச்சு. நன்மை செய்யற டிசைர் மட்டும் இல்லை, நன்மை செய்வதற்கான எபிலிட்டி எனக்குள்ள இருக்கு. அதான் நான் விருப்பத்தையும் செய்கையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறான். நாட் ஒன்லி டு டூ, ஆசையை மட்டும் கொடுக்கல, டு டூ குட். அந்த நன்மை செய்யறதுக்கு ஆசை மட்டும் கொடுக்கல, நன்மை செய்யறதுக்கு திராணியும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இந்த 3 சர்வன்ஸ்குள்ளேயும் இந்த மாஸ்டர் என்ன பார்த்தாருன்னா, இந்த பேரபிள திராணியை பார்க்கறாரு. ஓகே, நான் இவனை நம்பி 10 காயின் கொடுக்கலாம், 5 காயின் கொடுக்கலாம், இவனை நம்பி 2 காயின் கொடுக்கலாம், அவனை நம்பி 1 காயின் கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுத்தாரு. ட்ரஸ்ட் பண்ணி தான் லாஸ்ட் சர்வன்ட் கூட அவனை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவனுக்குள்ள எபிலிட்டி எந்த அளவுக்கு எபிலிட்டி இருந்துச்சுன்னா, 1 பேக் ஆஃப் கோல்டை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவனுக்கு ஃபெய்த்ஃபுல்னஸ் உள்ள இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்டுக்கு 5 பேக்ஸ் ஆஃப் கோல்டை டபுள் ஆகக்கூடிய ஃபெய்த்ஃபுல்னஸ் அவருக்குள்ள இருந்ததா மாஸ்டர் பார்த்தாரு. அதனால தான் அது கொடுத்தாரு. அதே மாதிரி செகண்ட் சர்வெண்ட்டுக்கு 2 பேக்ஸ் ஆஃப் கோல்டை டபுள் ஆகக்கூடிய ஃபெய்த்ஃபுல்னஸ் அவனுக்குள்ள பார்த்து தான் அந்த எபிலிட்டிக்கான வெல்த்தை கொடுத்தாரு. இவனால பண்ண முடியும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ஏன் வந்து லாஸ்ட் சர்வெண்ட் அவருக்குள்ள கடவுள், தட் இஸ் அந்த மாஸ்டர் பார்த்தாரு, அவனுக்குள்ள 1 பேக்கை வந்து டபுள் ஆக்கக்கூடிய ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்குன்னு பார்த்தாரு. ஆனா இவனால பார்க்க முடியல. ஏன்னா he believed lies. தனக்குள்ள வச்ச எபிலிட்டிய ஒரு மாஸ்டர் சர்வெண்ட்டுக்குள்ள இருக்க எபிலிட்டியை பார்த்து 1 பேக் ஆஃப் கோல்டு ட்ரஸ்ட் பண்றாரா லாஸ்ட் சர்வெண்ட்டுக்கு. ஆனா அந்த சர்வெண்ட்னால தனக்குள்ள இருக்க எபிலிட்டியை பார்க்க முடியல. பயம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா,
உள்ள வச்சிருச்சு. ஏன் பயம் வந்துச்சுன்னா, பிகாஸ் he didn't have understanding. First of all, இந்த பேரபிளோட மெயின் எதுவேன்னா, those who have understanding will be given more understanding. Those who have no understanding, even the little they have will be taken away from them. அப்போ இந்த லாஸ்ட் சர்வெண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, யார் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பர்சன் முதல்ல பார்க்கலாம். who is a person who doesn't have understanding? யார்னா, கடவுள் தனக்கு கொடுத்ததை பார்க்க முடியாதவன் தான் person who doesn't have understanding. கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததை ரெஸ்பெக்ட் பண்ணாதவன் தான் person who doesn't have understanding. கடவுள் பத்தி ரெஸ்பெக்ட், the fear of the Lord is very very important. அதே the respect for the Lord is very very important for us to explore what God has given to us, what God has entrusted to us. நீ எவ்வளோ கர்த்தருக்கு பயபக்தியா இருக்கியோ, அவர் கொடுத்த பொருளையும் நீ காப்பாற்றுவ. இந்த லாஸ்ட் சர்வெண்ட்டுக்கு இந்த பயம் இல்லை. I'm comparing the last servant with people who are living today. என்னன்னா, கடவுள் மேல பயம் இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா, கடவுள் தனக்கு கொடுத்ததை பார்க்கறதுக்கு மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ், எப்படி கடவுள் சொல்றாங்கன்னா, கீப் யுவர் லேம்ப் ஆன் த லேம்ப் ஸ்டாண்ட் டு லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய எடுத்துட்டு போய் விளக்கின் தண்டின் மேல வைப்பான், டு see what God has entrusted in me. எனக்குள்ள கர்த்தர் எபிலிட்டிஸ், நன்மை செய்யற எபிலிட்டிஸ் வந்தாச்சு. இயேசு கிறிஸ்துவின் மூலியமா எனக்குள்ள நன்மைக்கான திராணி வந்தாச்சு. நாட் only the desire but the ability to do what is good is in us. நன்மை செய்யற திராணி இருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். அப்ப நன்மை செய்வதற்கான திராணி எனக்குள்ள வந்திருக்கு. அதை யார் செய்யாம இருக்கானா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவன் செய்யாம இருக்கான். அந்த எபிலிட்டி தன்னுக்குள்ள பார்க்க முடியாதவன் எக்ஸிகியூஷன்ல இறங்க முடியல. எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இந்த நன்மை செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறவன், எக்ஸ்ப்ளோர் பண்றவன் தான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்க முடியும். இப்போ இந்த லாஸ்ட் சர்வெண்ட் என்னன்னா, he was not faithful because he hesitated to see what was inside him. மாஸ்டர் அவனுக்குள்ள பார்த்த எபிலிட்டியை அவனால பார்க்க முடியல. அவர் என்ன பண்ணான்னா, அந்நிய கண்கள்ல போய் பார்க்கறான். தான் சொந்த கண்கள்ல பார்க்காம அந்நிய கண்கள்ல போய் பார்க்கறான். எதை பார்க்கறான்னா, மாஸ்டர் ரொம்ப மோசமானவர். நீ எப்படி சொல்றான்? இந்த இம்ப்ரெஷன் எப்படி வந்துச்சு? மற்ற 2 சர்வெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி இம்ப்ரெஷன் இல்லையே மாஸ்டர் மேல. ஏன் இந்த லாஸ்ட் சர்வெண்ட்டுக்கு மட்டும் தப்பான இம்ப்ரெஷன் இருக்கு? ஏன்னா மத்தவங்க கடவுள் பத்தி சொல்றது, அந்நிய கண்கள்ல கடவுளை பார்க்கறது. இந்த லாஸ்ட் சர்வெண்ட் என்ன பண்ணா, அந்நிய கண்கள்ல தன்னுடைய மாஸ்டரை பார்த்தான். அதனாலதான் பயம் உண்டாச்சு. அதனாலதான் அவர் கொடுத்த பொருள் மேல ஃபெய்த்ஃபுல்லா இருக்க முடியல. அப்ப அந்நிய கண்கள்ல பார்க்கறது பெரிய தப்பு. ஸோ பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேரு கலப்பையில் கை வைத்த பிறகு பின்னிட்டு பார்க்கறாங்க. ஏன்னா நாட் ஒன்லி அவங்க தப்பான கடவுள் மேல இருக்க பயம். பயம்னா என்னன்னா, தப்பான பயம். கடவுள் என்ன தண்டிச்சிருவாரு, கில்ட்னால செய்யறது. கடவுள் இப்படிப்பட்ட 2வது வருகை வருது, கடவுள் கணக்கு கேட்பாரு, கடவுள் உன்னை நரகத்துக்கு போட்டுருவாரு, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல செய்யறாங்க. ஏன்னா பீப்புள் சே காட் இஸ் வெரி டஃப், கடவுள் நியாயத்திருப்பாரு, கடவுள் இப்படி பண்ணிடுவாரு அப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே என்ன பண்ணிடுறாங்க, தனக்கு உண்டான வெளிச்சத்தை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிடுறாங்க. See, the Bible சொல்லுது, your mind is the light of your body. Keep your mind on the lampstand. Who is lampstand? Jesus Christ. Those who have understanding, ஆவியானவர் இருக்கிறவங்க, ஆவியானவர் கொடுக்குற பீஸ் தான் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க தன்னுடைய மைண்ட் எடுத்துட்டு போய் லேம்ப்ஸ்டாண்ட் மேல வைப்பாங்க. யார் லேம்ப்ஸ்டாண்ட்னா, ஏசு கிறிஸ்துக்குள்ள வச்சாதான் கடவுள் எனக்கு உள்ளான மனுஷன்ல நன்மை செய்வதற்கான திராணி எபிலிட்டி எனக்குள்ள இருக்கிறத கடவுள் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். இஸ் a spiritual thing. எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் பொதுவான நன்மை செய்யறது, வெளிப்பிரகாரமான நன்மை செய்யற திராணி கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, அன்பிலீவர்ஸ்க்கும். ஆனா கடவுளோட பிள்ளைங்களுக்கு மட்டும்தான், கடவுளோட ராஜ்யத்தை சேர்ந்தவங்களுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, which is bring the work of salvation. நம்மளுக்கு work of salvation நடந்துட்டு இருக்கு. அதுக்கான திராணி எனக்கு, I have to transform myself to be like a new man found in Christ who is pure and blameless. ஸோ இந்த நியூ மேனை போல நான் மாறுறதுக்கு எனக்கு வேண்டிய திராணிகளும் நன்மைகளையும் கர்த்தர் உள்ள வச்சிருக்காரு. The ability to transform myself to be like the new man found in Christ. அதுதான் பரலோக ராஜ்யத்தோட டெஸ்டினி, to be like his son. அப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்டேஜஸ் நம்ம கடந்து போறோம்னா, கர்த்தர் நம்மள அப்படி பார்க்கிறார்.
see you in God's eyes. He wants you to excel. He has kept this ability in you to be faithful to what he has given you. அந்த எபிலிட்டி எதுக்குன்னா அவர் என்ன உனக்கு கொடுத்துருக்காரோ அதுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு தான் அந்த எபிலிட்டி கொடுத்துருக்காரு. அப்போ நான் அந்த எபிலிட்டியை மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா என்னால் ஃபெய்த்ஃபுல்னஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த லாஸ்ட் 70 ஃபெய்த்ஃபுல்னஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா அவனுடைய எபிலிட்டியை அவன் மறைச்சு வச்சுட்டான். See, the one bag of gold is equivalent to the ability. Master gave the quantity of wealth depending on the ability. அப்போ 1 bag of gold கொடுத்தவனுக்கு 1 bag equivalent ability இருந்திருக்கு. ஆனா அவன் வந்து பயந்து போய் மறைச்சு வச்சுட்டான். ஏன் இந்த பயம் உண்டாச்சுன்னா he didn't have respect for his master first of all. Moreover, அந்நிய கண்கள்ல மாஸ்டரை பார்த்துருக்கான். மாஸ்டர் மேல தப்பான இம்ப்ரெஷன், தப்பான இது. அதனால பயம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா தப்பான ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாமல் அன்ஃபெய்த்ஃபுல்லாக அவனை மாற்றிச்சு, விக்கெட் செவன்ட்டாக மாற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கடவுள் தட் இஸ் அந்த மாஸ்டர் அவனுக்கு கொடுத்ததையும் அவன் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. He lost everything. So those who have understanding will keep the lamp on the lampstand and explore the deeds which God has given, the deeds, the ability to be faithful to what he has entrusted to us.